உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஒரு சாதாரண டோஸ்டரோ இல்ல ஒரு வாஷிங் மெஷினோ உங்களை முழுமையா பதவி இறக்கம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் அவசரமா முழிச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு அலாரம் தான் இது. இது வந்து நீங்க தினமும் டிவிலயோ இல்ல இன்டர்நெட்லயோ பாக்குற வழக்கமான நியூஸ் கிடையாது. இத கேக்குறவங்க வந்து நான் ரொம்ப சேஃபா இருக்கேன், என் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தரவுகளை வச்சு பார்த்தா இது கற்பனை கிடையாது. அதாவது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கரண்ட் வேர்ல்ட் ஆர்டர் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்க போகுது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சிஸ்டம் கிராஷ். உண்மைதான். இந்த ஏஐ யுகத்துல நீங்க தப்பிக்கணும்னா வேலை, பணம், அரசாங்கம், ஏன் உங்களோட சொந்த மூளைன்னு எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ரைட். இந்த வீழ்ச்சியோட முதல் அத்தியாயத்துல இருந்தே ஆரம்பிப்போம். எல்லாமே இலவசமா கிடைக்கும்னு சொல்றாங்களே, அந்த கற்பனை சொர்க்கம் பத்தி பேசுவோமா? பேசுவோம். போஸ்ட் ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறையற்ற நிலை, அது வந்து ஒரு உட்டோப்பியான்னு நிறைய பேர் நம்புறாங்க. அதுதான் மனித முட்டாள்தனத்தோட உச்சம். ஏந்திரங்களும் செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்து எல்லாமே இலவசமா செஞ்சா அது சொர்க்கம்னு குருட்டுத்தனமா கொண்டாடுறாங்க. ஆனா பொருளாதார ரீதியா அது ஒரு முடிவில்லா பயங்கரம். எப்படி சொல்றீங்க? இயந்திரங்கள் கஷ்டமான வேலைகளை செஞ்சா நமக்கு நல்லது தானே? நல்லதா? ஒரு மாபெரும் பொருளாதார இருட்டு அது. எல்லாமே இலவசம்னா அப்புறம் நீங்க பண்ற வேலைக்கும் உங்க உழைப்புக்கும் என்ன மதிப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சம் பிராக்டிக்கலா சோர்சஸ் வச்சு பார்ப்போம். இதுல மொத்த செல்வத்தின் சமநிலை, அதாவது டோட்டல் வெல்த் ஈக்குவேலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஆமா, அத குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, அதாவது MV = PYங்கிற சமன்பாட்டு வச்சு ஈஸியா சொல்லலாம். பணப்புழக்கம் எப்பவுமே ஒரு நாட்டோட உற்பத்தி அப்புறம் விலையோட தொடர்புடையது. ரைட். இப்போ பணப்புழக்கமோ இல்ல உற்பத்தியோ முடிவில்லையா, அதாவது இன்ஃபினிட்டா மாறினா என்ன ஆகும்? அதுதான். இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்துல சொல்றேன் கேளுங்க. உங்க ஊர்ல 10 ஆப்பிள் தான் இருக்கு. மக்கள் கிட்ட மொத்தம் 100 ரூபாய் இருக்குன்னா ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபாய். கரெக்ட். ஆனா திடீர்னு ஒரு ரோபோ வந்து தினமும் கோடிக்கணக்கான ஆப்பிள்களை இலவசமா மரத்துல இருந்து பறிச்சு உங்ககிட்ட கொடுத்தா அந்த ஆப்பிளுக்கு நீங்க காசு கொடுப்பீங்களா? கண்டிப்பா மாட்டேன். இலவசமா கிடைக்கும் போது பணத்துக்கு அங்க என்ன வேலை? எக்ஸாக்ட்லி. எல்லாமே எல்லையற்று பெருகும்போது அந்த பணத்தோட வாங்கும் திறன் முழுசா ஜீரோவாயிடும். இது வரைக்கும் நாம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூங்கிற சிஸ்டத்தை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கோம். அதாவது நான் 8 மணி நேரம் வேலை செய்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு கார் கொடு இல்ல சாப்பாடு கொடுன்னு சொல்ற ஒரு பரிமாற்றம். கரெக்ட். ஆனா ஒரு ஏஐயும் ரோபோட்டும் வீட்டை கட்டி உணவை விளைவிச்சு இலவசமா கொடுத்தா இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மொத்தமா அழிஞ்சு போயிடும். உலகம் முழுமையான யூஸ் வேல்யூக்கு மாறும். யூஸ் வேல்யூனா அதோட பயன்பாடு மட்டும்தான் முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு காருங்கிறது உங்களோட அந்தஸ்தை காட்டுற 50 லட்சம் ரூபாய் குரல் கிடையாது. அது உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற ஒரு சாதாரண இரும்பு டப்பா, அவ்வளவுதான். நீங்க சொல்றத பார்த்தா இது வந்து ஒரு வீடியோ கேம்ல சீட் கோட் போடுற மாதிரி தெரியுது. ஆனா பணத்துக்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா மனுஷங்க வந்து தங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மீனிங்ஃபுல் ஒர்க், கலை, இலக்கியம், பிரபஞ்ச ஆராய்ச்சின்னு மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு நகராதா? அங்கேதான் நீங்க மனுஷங்களை ரொம்பவும் உயர்வா எடை போடுறீங்க. மனுஷங்க உன்னதமான விஷயங்களை தேடி போவாங்கன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க? மனித சமூகம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே ஸ்ட்ரகிள் ஃபார் பஃபர்ங்கிற அந்த பொருளாதார நெருக்கடி தான். பசி, வறுமை, நாளைக்கு என்ன சாப்பிடுறதுங்கிற பயம், இதுதான் சலிப்பான வேலைகளை செய்ய மனுஷனை உந்தி தள்ளுச்சு. ஓ, அந்த உயிர் வாழும் கட்டாயம் காணாம போனா மனுஷங்க கவிதையெல்லாம் எழுத மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எழுத மாட்டாங்க. பெரும்பாலானவங்க நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துக்கிட்டும் வீடியோ கேம் விளையாடுகிட்டும் சோம்பேறிகளா தான் மாறுவாங்க. உங்களுக்கு என்னமோ மனுஷங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு ஒரு நினைப்பு. ஒரு நிமிஷம், இது ரொம்பவும் நெகட்டிவான பார்வையா இருக்கே. உழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நாம சிந்திக்கவாத செய்வோம் இல்லையா? தன்னாட்சி உரிமை, சுயமாக சிந்திக்கிற திறன் எல்லாமே மனுஷனுக்கு அடிப்படை தேவையாச்சே. நீங்க நிஜமாவே மனுஷங்க சுயமா சிந்திப்பாங்கன்னு நம்புறீங்களா? என்ன சொல்றது, அதுதான் மூளை மழுங்கும் நெருக்கடி, அதாவது பிரெயின் மஷ் கிரைசிஸ். மூளை மழுங்கும் நெருக்கடியா? ஆமா, உழைப்பும் தேவையில்லை, பணமும் தேவையில்லைன்னா நாம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாம போகுது. இது எப்படி மூளையை மழுங்கடிக்குதுன்னு திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ கோட்பாட்டை வச்சு பார்ப்போம். டேனியல் கானமின் எழுதினது. அதுல சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ன்னு 2 வகையான சிந்தனை முறைகள் இருக்குன்னு சொல்லுவாரு. கரெக்ட். சிஸ்டம் 1ங்கிறது எந்த முயற்சியும் இல்லாம தானாவே நடக்கிற வேளமான சிந்தனை. நெருப்ப தொட்டா கையை எடுக்கிற மாதிரி.
ஆனா சிஸ்டம் 2ங்கிறது ரொம்ப ஆழமான தர்க்க ரீதியான கஷ்டமான சிந்தனை, கணித புதிர்களை தீர்க்கிற மாதிரி. இப்போ ஏஐ வந்து நம்மளோட அந்த கஷ்டமான சிஸ்டம் 2 சிந்தனைய அழிக்குதுன்னு சொல்ல வரீங்க, சரியா? மிக சரியா. மனித மூளை இயல்பாவே சோம்பேறித்தனமானது, எனர்ஜியை மிச்சப்படுத்தவே அதை நினைக்கும். இப்போ ஏஐ நம்ம மூளையோட கஷ்டமான வேலைகளை எல்லாம் தத்தெடுத்துக்குது. அதாவது நாமே சிந்திச்சு முடிவெடுக்கிறத நிறுத்திடும். ஆமா, டார்வினோட பரிணாம கோட்பாட்டுல யூஸ் இட் ஆர் லூஸ் இட், அதாவது பயன்படுத்தாவிட்டால் இழந்து விடுவோம் ஒரு விதி இருக்கு. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு அவனுக்கு நீங்க பணம் கொடுத்தா யாருக்கு தசை வளரும்? அவனுக்கு தான் வளரும், நாம அப்படியே மெலிஞ்சு போய் தான் இருப்போம். அதே போலதான் இப்போ நம்ம மூளைக்கும் நடக்குது. இத அறிவாற்றல் வீழ்ச்சி இல்லனா காக்னிட்டிவ் அட்ரோஃபின்னு சொல்றாங்க. இதுக்கு சோர்சஸ்ல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஜிபிஎஸ் பத்தி நரம்பியல் ஆய்வுகள் சொல்றாங்க. கூகுள் மேப்ஸ். நாம இன்னைக்கு ஒரு புது இடத்துக்கு போனோம்னா மூளைய கசக்கிக்கிட்டு வழிய கண்டுபிடிக்கிறதே இல்ல, முழுமையா ஜிபிஎஸ் நம்பி இருக்கோம். இதனால நம்ம மூளையில இடஞ்சார்ந்த நினைவாற்றல கட்டுப்படுத்துற ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதி சுருங்குதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க டிஜிட்டல் டிமென்ஷியான்னு சொல்றாங்க. நாம நம்ம சிந்தனைய அல்காரிதம் கிட்ட கொடுத்துட்டோம், அதாவது காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் பண்ணிட்டோம். உண்மை. எந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் அல்காரிதம்கள் தான் முடிவு பண்ணுது. சிந்தனை செய்யற உரிமைய முழுசா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நாம அந்த ஏஐ அல்காரிதம்களோட செல்ல பிராணிகளா மாறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜூல இருக்கிற சிங்கத்தோட கதை கிடையாது. இது வாலி திரைப்படத்துல வர்ற மாதிரி. ஓ, அந்த அனிமேஷன் படம். மனுஷங்கள்லாம் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டே மிதந்துட்டு இருப்பாங்களே, அதுவா? அதேதான். எல்லாவற்றையும் இயந்திரங்கள் செய்ய மனுஷங்க வெறும் சதை பிண்டங்களா மிதந்துட்டு இருக்கிற ஒரு யதார்த்தம். சுயமாக ஒரு முடிவெடுக்க தெரியாத கையாலாகாத கூட்டமா நாம மாறப் போறோம். இது கேக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, பிரச்சனைய ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு பிராக்டிகலான தீர்வு வேணும் இல்லையா? தீர்வு வேணும், ஆனா அது ரொம்ப சுலபம் கிடையாது. இந்த அல்காரிதம் பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? நம்ம மூளையோட வலிமைய பாதுகாத்து இந்த கூச்சலையும் குழப்பத்திலையும் சிக்காம தப்பிக்க என்ன வழி? ஹேக் என்ன? அதுக்கான வழி வந்து இந்த உலகம் எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நம்ம மூளை ஒரு பக்கம் மழுங்கடிக்கப்பட, மறுபக்கம் நாட்டு ஆள்ற அரசாங்கங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு யோசிங்க. அரசாங்கங்களா? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இதுவரைக்கும் அரசாங்கங்கிறது ஒரு அசைக்க முடியாத சக்தி. ஆனா இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நேஷன் ஸ்டேட்ஸோட வீழ்ச்சி தொடங்கிடுச்சு. அரசுகளால இனி இந்த புது உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. புரியல. அரசாங்கங்கள் வீழ்ச்சி அடையுதுங்கிறது கொஞ்சம் ஓவர் கற்பனை மாதிரி தோணலையா? அரசுகள் கிட்ட ராணுவம் இருக்கு, போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. அவங்க எப்படி அதிகாரத்தை இழப்பாங்க? அரசாங்கத்தோட அடிப்படை அதிகாரம் எதுல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வன்முறையை கையாளும் உரிமை, அப்புறம் வரி வசூலிக்கும் அதிகாரம். ரைட். ஆமா, டாக்ஸ் போடுறது அவங்க கையில தானே இருக்கு. இது வரைக்கும் உங்க பணம் பேங்க்ல இருந்துச்சு, இல்ல நிலமா இருந்துச்சு. அத அரசாங்கம் நினைச்சா ஈஸியா முடக்க முடியும். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் சொத்துக்கள், கிரிப்டோ கரன்சின்னு வந்துடுச்சு. பரவலாக்கப்பட்ட அமைப்புகள், டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ஸ். கரெக்ட். செல்வம்ங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியாத டேட்டாவா மாறிடுச்சு. ஒரு பென் டிரைவ்ல 10,000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு உங்களால உலகத்தோட எந்த மூலைக்கு வேணாலும் போக முடியும். அப்போ அரசாங்கத்தால உங்க சொத்தை எப்படி ட்ராக் பண்ண முடியும்? எப்படி வரி வசூலிக்க முடியும்? ஓ, இப்ப புரியுது. அதாவது அதிக மூலதனம் இருக்கிறவங்க, இந்த தகவல் யுகத்தோட திறமையான மனுஷங்க இனி ஒரு நாட்டு எல்லைக்குள்ள சுருங்கி இருக்க மாட்டாங்க. புவியியல் எல்லைகள் ஒரு தடையே கிடையாது. எக்ஸாக்ட்லி. எந்த நாட்டுல அவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கோ அங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள தான் சாவரின் இண்டிவிஜுவல்னு சொல்றோம். தன்னாட்சி கொண்ட தனி மனிதர்கள். அப்போ அரசாங்கம்ங்கிறது அரசாங்கம்ங்கிறது இனி உங்களை மிரட்டி வரி வசூலிக்கிற எஜமான் கிடையாது. அது வந்து நீங்க மாசம் மாசம் பணம் கட்டுற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் மாதிரி மாறப்போகுது. நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் மாதிரியா? நல்ல அனலாஜியா இருக்கே. ஆமா, ஒரு நாட்டோட வரி விதிப்பு அதிகமா இருக்கா, சட்டம் பிடிக்கலையா, அந்த நாட்டோட சர்வீஸ் சரியில்லைன்னா உடனே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு லேப்டாப்பை முடி வேற நாட்டுக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் சோர்சஸ்ல ரொம்ப தெளிவா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அரசுகள் தங்களோட அதிகாரத்தை இழக்கும்போது கோபத்துல அதிக கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். ஆனா இந்த சாவரன் இண்டிவிஜுவல்ஸ் அது ஈஸியா தாண்டி போயிடுவாங்க. கண்டிப்பா அவங்கள பிடிக்கவே முடியாது. சரி, ஒரு வாதத்துக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். ஆனா இது வந்து பெரு நிறுவன முதலாளிகளுக்கும் குளோபல் டெக் எலீட்ஸ்க்கும் மட்டும் சாத்தியமான ஒரு விஷயம் மாதிரி தெரியுதே. அப்படி இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனுஷன் எப்படி இந்த பெரிய மாற்றத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது? இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இன்னோவேட் பண்றது? இதுக்கு பிராக்டிக்கலான உத்தி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. அதுதான் ஸ்கம்க் ஒர்க்ஸ்.
தப்பிக்கும் உத்தி. ஸ்கங்க் ஒர்க்ஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. இது 2ஆம் உலகப் போர் அப்புறம் பனிப்போர் காலத்துல ரொம்ப ரகசியமான அட்வான்ஸ்டான போர் விமானங்களை உருவாக்க பயன்படுத்தின ஒரு முறை. இதோட தத்துவம் என்ன தெரியுமா? குவிக், குவயட் அண்ட் ஆன் டைம். வேகமாக, அமைதியாக, அப்புறம் சரியான நேரத்துல செயல்படுறது. இது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த அல்கோரிதம் உலகத்துல நீங்க தப்பிக்கணும்னா நீங்க ஒரு நிரல் மாதிரி செயல்படணும். நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களோட அடுத்த பிளான் என்னன்னு வெளிய சோஷியல் மீடியால கத்தி சொல்ல தேவையில்ல. ஓ, பப்ளிக்கா எல்லாமே ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அமைதியா உங்களோட போலி செய்ய முடியாத திறமைகளை வளர்த்துக்கோங்க. தேவையற்ற அரசியல் விவாதங்கள், ட்விட்டர் சண்டைகள் இதுல எல்லாம் உங்க மூளையோட சிஸ்டம் டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்கள சோர்வடைய செய்ய அல்காரிதம்கள் விரிச்ச வலை இல்லையா? கரெக்ட். அதிலிருந்து விலகி அமைதியா உங்க மதிப்பை உயர்த்திக்கோங்க. நீங்க மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. பணமும் பொருட்களும் தங்களோட மதிப்பை முழுமையா இழந்துட்ட ஒரு உலகத்துல சமூகத்துல யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்கன்னு எப்படி முடிவு பண்றது? அது ஒரு நல்ல கேள்வி. இதுவரைக்கும் ஒருத்தரோட காரையோ இல்ல அவர் கட்டியிருக்க கடிகாரத்தைய வச்சு அவருக்கு நம்ம சொசைட்டில மரியாதை கொடுத்தோம். எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் போது இந்த அந்தஸ்து எப்படி மாறும்? அங்கதான் மாபெரும் வரிசைப்படுத்தல், அதாவது த கிரேட் சார்ட்டிங் தொடங்குது. எல்லாரும் விலை உயர்ந்த ரோலெக்ஸ் வாட்ச் கட்ட முடிஞ்சா அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? எந்த மதிப்பும் இல்ல. எல்லார் வீட்டு முன்னாடியும் லேட்டஸ்ட் மாடல் ஆடம்பர கார் நின்னா அதை யாரு திரும்பி பாப்பாங்க? இனி உங்க பிராண்டட் துணியை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஏஐ வந்து உலகத்தோட தலைசிறந்த டிசைனருடைய உடைய இலவசமா 3D பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நீங்க மத்தவங்கள விட உயர்ந்தவர்னு எப்படி நிரூபிப்பீங்க? அந்தஸ்து எதை நோக்கி போகும்? அங்கதான் பணம்ங்கிற அளவுக்குள் அழிஞ்சு போலி செய்ய முடியாத விஷயங்கள் உள்ளே வருது. அன்ஃபேக்கபிள் ரேட்ஸ். அதாவது காப்பி அடிக்க முடியாத விஷயங்களை நோக்கி சமூகம் நகரும்னு சொல்றீங்க. தரவுகளின்படி பார்த்தா அந்தஸ்துங்கிறது இனி கல்ச்சுரல் கேபிட்டல், அதாவது கலாச்சார அறிவு, அப்புறம் சமூகத்துல நீங்க ஏற்படுத்துற தார்மீக தாக்கம், மாரல் அத்தாரிட்டி, இதுக்கெல்லாம் மாறும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதோட சேர்த்து உயிரியல் ரீதியான பண்புகளுக்கும், அதாவது போலிஜெனிக் ட்ரீட்ஸ்க்கும் மாறும். மரபணு சார்ந்த விஷயங்களா? இதை இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்க முடியுமா? ரொம்ப சுலபம். ஒரு ஏஐயால் சிறப்பான ஒரு கட்டுரையை எழுத முடியும். ஆனா அந்த ஏஐக்கு நேர்மை இருக்கா, இன்டெகிரிட்டி இருக்கா? அது ரிஸ்க் எடுக்குமா? கண்டிப்பா எடுக்காது. ஒரு நெருக்கடியான சூழல்ல தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு மனுஷங்கள அரவணைச்சு போமா? முடியாது. உங்களோட உண்மையான நுண்ணறிவு, அதாவது ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், நீங்க கஷ்டமான சூழல்ல காட்டுற தைரியம், உங்க மரபணு ரீதியான ஆரோக்கியம், இதெல்லாம் எந்த மிஷினாலையும் 3D பிரிண்ட் பண்ண முடியாது. உண்மைதான், இதையெல்லாம் ஃபேக் பண்ண முடியாது. உங்களோட டிஎன்ஏவும் உங்களோட உண்மையான தார்மீக அதிகாரமும் தான் உங்களோட புதிய பேங்க் பேலன்ஸ். உங்க அறிவை எந்த ஏஐயாலையும் காப்பி அடிக்க முடியாது. மனுஷங்க தங்கள வேறுபடுத்தி காட்ட இந்த பண்புகளை தான் புதிய சமூக படிநிலைகளா மாத்துவாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் ஜெனடிக் ஷார்ட்டிங். எக்ஸாக்ட்லி. மரபணு ரீதியான வரிசைப்படுத்தல், அதாவது எவல்யூஷன்ங்கிறது நேர்மையானது கிடையாது. அது அறக்கட்டளையும் கிடையாது. அது வலிமையானவங்கள மட்டுமே முன்னிறுத்தும். ரைட். பணம் இருக்கும்போது எல்லாரும் சமம்னு ஒரு மாயையை நம்ம உருவாக்கணும். ஆனா பணம் அழியும் போது இயற்கை தன்னோட உண்மையான முகத்தை காட்டுது. அதாவது உழைப்பு, பணம், அரசாங்கம், சிந்தனை எல்லாமே செயற்கை நுண்ணறிவால முழுசா மாற்றி எழுதப்படும் போது நாம பழசுலே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. பழைய விதிகளின்படி இனி உங்களால விளையாட முடியாது. ஏன்னா ஆட்டத்தோட விதிகளே முழுசா மாறிடுச்சு. நீங்க சொல்றது கசப்பான உண்மையா இருந்தாலும் இத நாம நிராகரிக்க முடியாது. இதுவரைக்கும் நாம விவாதிச்ச தரவுகள் எல்லாமே நமக்கு உணர்த்துவது ஒன்னதான். என்ன அது? நாம பற்றாக்குறையை நிர்வகித்த காலத்திலிருந்து அபரிமிதத்தை நிர்வகிக்கிற காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்கேர்சிட்டில இருந்து அபண்டன்ஸ். பணத்தோட மதிப்பழியுது, மனித உழைப்போட தேவை குறையுது, அரசாங்கங்கள் பலவீனமாகுது. ஆமா. இதுக்கெல்லாம் மேலாக நம்மளோட சிந்தனை திறனுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. இந்த யுகத்துல நீங்க தப்பிக்கணும்னா உங்களோட அறிவாற்றலையும் போலி செய்ய முடியாத தனித்துவத்தையும் வளர்த்துக்கிறது மட்டுமே ஒரே வழி. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கங்க் ஒர்க்ஸ் போல அமைதியா இயங்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு புது சிந்தனை எனக்கு தோணுது. இதை கேட்குற நேயர்களோட முடிவுக்கே நான் விட்டுடுறேன். ஒருவேளை ஏஐ நம்மளோட அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து நம்மளோட அந்தஸ்து மரபணுக்களாலும் தார்மீக தன்மையாலும் மட்டுமே தீர்மானிக்கப்படுற ஒரு உலகம் வந்துட்டா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மனித இனம் என்னவாகும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாச்சே. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா மனித இனம் ரெண்டா பிளவுபட வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் சிந்தனை செய்யறது நிறுத்திட்டு ஏஐயோட தங்களை முழுமையா இணைச்சுக்கிட்டு இயந்திரங்களோட செல்ல பிராணிகளா அல்காரிதம் வழியில போறவங்க. இன்னொன்னு அந்த சாவரன் இண்டிவிஜுவல்ஸ். கரெக்டா? ஆமா,
மறுபக்கம் சத்தம் இல்லாம தங்களோட தன்னாட்சியை பாதுகாத்துக்கிட்டு இயற்கையா சுயசிந்தனையோட வாழ நினைக்கிறவங்க. பல தலைமுறைகள் கழிச்சு இவங்க 2 பேரும் 2 தனித்தனி உயிரியல் இனங்களாகவே பரிணாமம் அடையலாம். 2 different biological species. கேக்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ் மற்றும் ஹோமோ மெக்கினான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? தன்னாட்சியுடன் சுயமாக சிந்திக்க போறீங்களா, இல்ல ஒரு டோஸ்டர் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைக்க போறீங்களா? இத நேயர்களோட சிந்தனைக்கு நாம விட்டுடுவோம். மீண்டும் ஒரு ஆழமான தேடலுடன் சந்திப்போம். அதுவரை உங்களை சுற்றியுள்ள மாயைகளை கேள்வி கேட்க தவறாதீங்க. முழிச்சுக்கோங்க.